நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸோட கை எப்படி அளவு பிரித்து வெட்டணுன்றத சொல்ல போகிறேன். அதாவது அளவு ப்ளவுஸ் இல்லாமல் நம்ம ஒருத்தவங்களை அளவெடுத்து எப்படி நம்ம கை வெட்டி எடுக்கணுன்றத சொல்ல போகிறேன். அதாவது நம்ம பொதுவாக கையோட ஒருத்தவங்களை அளவு எடுக்கும்போது ஒரு கையோட உயரமும் அடிக்கையோட அகலம் மட்டும்தான் நம்ம அளவு எடுப்போம். அந்த அளவு வச்சுட்டு நம்ம எப்படி ஆம்கோல் அளவு, அந்த கையோட ஷேப், அந்த அளவு, ஷேப் கோடோட அளவு, இதெல்லாம் எப்படி கணக்கிடணுன்றதை நான் இன்றைக்கி சொல்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ கையோட உயரம் இது இந்த நீளம் தான். பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு நம்ம எடுத்துடுறோம். இந்த பக்கம் கையோட அடிக்கை அகலம் 10 இருக்குது. 10ல் எது இருக்குன்னா 5 வச்சுக்கலாம். 5 இன்ச்சு வச்சுடுறோம். இப்போ நம்ம 2 அளவு இதில் மார்க் பண்ணிட்டோம். அதாவது அடிக்கை சுற்றளவை மார்க் பண்ணிட்டோம், நீளத்தை மார்க் பண்ணிட்டோம், அளந்து வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ஷேப் கோடு, இந்த ஷேப் கோடும் இந்த கையோட வளைவும் எப்படி அளவெடுக்கணும். இப்போ இந்த ஒரு 32 இன்ச்சு ப்ளவுஸுக்கு மட்டும் கிடையாதுங்க. 34, 38, 40 எது வரைக்கும் போகுதோ அது வரைக்கும் இந்த கணக்கு ஒரே ஒரு மெத்தட் வச்சு தான் நம்ம இந்த ஷேப் கோடும் அந்த ஷேப்புமே நம்ம பிரிப்போம். இது எல்லா ப்ளவுஸுக்கும் பொருந்தும். நீங்கள் கவனமாக பாருங்கள். இப்போ நம்ம எதை வச்சு இந்த இடம் பிரிக்க போகிறோம் அப்படின்னா, மார்பு சுற்றளவு. இந்த 32 இன்ச்சை வச்சு தான் நம்ம அளவு பிரித்து ஷேப் கோடும் இந்த ஷேப்போட வளைவும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ மார்பு சுற்றளவு 32/4 என்ன வருது? 8 இன்ச்சு வருது. இந்த 8 இன்ச்சில் இந்த 8 இன்ச்சு -1.5 மைனஸ் பண்ணிக்கணும். இது எல்லா ப்ளவுஸுக்குமே என்ன அளவு இங்கே வருதோ அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு எப்பயுமே மைனஸ் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா வருது 6 வருது, 6 இன்ச்சு வருது. இப்போ இது இந்த ஷேப் கோட்டோட வளைவு, இது. இப்போ இந்த வளைவு பகுதி எடுத்துட்டோம். இப்போ இந்த கோடு, அதாவது இங்கே எவ்வளோ குறைச்சி நம்ம இங்கேருந்து வெட்டுறோன்றதுக்கு இப்போ என்ன பார்க்கணும், அதே 32, அதாவது மார்பு சுற்றளவு 32 தான் நம்ம /12 இதை எடுக்கிறோம். இப்போ எவ்வளோ வருது? 2.6 வரும். 6 இன்ச்சு வருதுங்களா? இந்த 2.6 இன்ச்சு தான் நீங்கள் இங்கே கணக்கிடணும். இந்த 2.6 இன்ச்சு இருக்குது பாருங்கள், இது மொத்த ஸ்கொயர். அதான் இந்த கீழ்கோடு, இந்த ஷேப் வர்றதுக்கு நம்ம கீழ்கோடு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல எப்படி எடுக்கணும், இது மொத்த இது. அதாவது இங்கே நம்ம ஏற்கனவே இங்கே 1 இன்ச்சு அளவுக்கு துணி விட்டுருக்கோம், புரியுதுங்களா? இப்போ இது 7 இன்ச்சு, இது வரைக்கும் 7 இன்ச்சு தையலுக்கு எல்லாம் விட்டுருக்கோம். இப்போ இதுலேருந்து கோடு, இந்த கோடு வர்றதுக்கு முன்னாடி, இந்த ஷேப் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஷேப் கோடு வரையணும். இங்கேருந்து இந்த 2.6 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணுறோம். இன்ஸ்டெப் வச்சு மார்க் பண்ணிக்கிறோம், வருதுங்களா? இப்போ நம்ம இங்கே 5 எடுத்துருக்கோம், இதுங்களா? இப்போ இந்த கோடு எப்படி வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 6 இங்கேருந்து நம்ம வச்சு பார்க்கணும், வருதா, எங்கே வருதுன்னு பார்க்கணும். இப்போ இந்த கோடு மட்டும்தான் இங்கே பாயிண்ட் பண்ணியிருக்கோம், அதான் 2.6. இந்த ஷேப் எவ்வளோ தூரம் வருது பாருங்கள், 6.2 6 இப்படி ஒரு கிராஸாக இந்த புள்ளிக்கிட்ட எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இங்கே 5 பாயிண்ட் இது வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன், கோடு போட்டுருவோம். இப்போ நம்ம இதான் அளவு, இது கோட்டு கீழே ஷேப் கோடோட அளவு. இது பார்த்திங்கன்னா ஆம்கோல் வளைவு, அதாவது பாடியில் ஆம்கோல் வளைவும் இதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகும். அதுலேயும் அப்படி தான் எடுக்கணும். ஆம்கோல் வளைவும் பாடியில் இப்போ 32 அப்படின்னும் போது 4ஆக பிரித்து 4ஆல் வகுத்தா என்ன வருதோ அதுலேருந்து நம்ம 1.5 மைனஸ் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு ஆம்கோல் வளைவு நம்ம அளந்து பார்த்தோம்னா தெரியும். அதுவும் இதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகும். நீங்கள் வெட்டி தைச்சி பாருங்கள். இப்போ நம்ம
இதுதான் நம்ம இந்த கோட்லேருந்து நம்ம வந்து ஏற்ற இறக்க வெட்டுறது வெட்டிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், இந்த முறையில் நீங்கள் அளவெடுத்து பாருங்கள். எல்லா ப்ளவுஸுக்குமே பொருந்தும் இது. இந்த 32 இன்ச்சுன்றது கிடையாது. நீங்கள் 40, 45 எவ்வளோ சைஸ் நீங்கள் போயிட்டே இருக்கீங்களோ இந்த மெத்தட் மட்டும்தான் கைக்கு பொருந்தும். நீங்கள் இந்த அளவையே ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு துணியும் வெட்டி காமிக்கிறேன். இப்போ கையை நம்ம எடுத்த அளவு வச்சு வெட்டி பார்த்துடலாம். வாங்க. எப்பயும் போல் எம்மிங் அளவுக்கு துணி விட்டுறோம். ஒரு 1.25 இன்ச்சு துணி விட்டுறோம். இப்போ இந்த அளவு வச்சு நம்ம எப்படி கையை பிரிக்கிற பார்த்துக்குவோம். இப்போ கையோட உயரம் 7 இன்ச்சு. மார்க் பண்ணிடுறோம். கொஞ்சம் தையலுக்கு மார்க் பண்ணிடுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா கையோட அளவு 10 இன்ச்சு. 10ல் அது 5 மார்க் பண்ணிடுறோம். பார்த்திங்களா? சேர்ந்து 7 இன்ச்சு ஒரு போட்டுருவோம் துணிக்கு. இப்போ நம்ம ஷேப் கோடு எடுக்கிறோம். பாருங்கள், இங்கே பிரிச்சோம்ல 32 இன்ச்சில் 12 வகுத்தா 2.6. இந்த 2.6 கோட்டு பகுதியை நம்ம இங்கே வச்சுக்கலாம். 2.6 வச்சுக்கோம். இதுதான் இந்த கோடு 2.6. இப்போ நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஷேப் கோடு பாருங்கள் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த வளைவு கையோட அக்கல் வளைவு எடுக்க போகிறோம். இப்போ 32 பாடி சுற்றளவு இதை வந்து 4ஆல் வகுத்தோம். இப்போ 8 இன்ச்சு கிடையாது. 8ல் -1.5 பண்ணியாச்சு. இப்போ 6. இப்போ நம்ம 6 இன்ச்சு எடுக்கணும். போட்டுக்கு பாருங்கள், இது 6 இன்ச்சு அது பார்த்துக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இது 6 இன்ச்சு ஏன் கிடைக்குது. இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு கிராஸாக ஒரு கோடை போட்டுக்கிறோம். தையலுக்கான ஒரு கோடு. இந்த 6 வந்து 6 பாயிண்ட் இங்கே புள்ளி வச்சோம்ல அது வர ஒரு கோடு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம இங்கேருந்து ஒரு ஷேப் வரைஞ்சிக்க வேண்டியதான். இந்த இடத்துல ஒரு 1.25 இன்ச்சு இருக்கும்போது போய் ஜாயின் பண்ணிட வேண்டியதான். இதில் அவ்வளோதான். நம்ம இதில் ஏற்ற இறக்க அப்படி வெட்டணுமோ பாருங்கள், ஒரு ஏற்ற இறக்க வெட்டிக்க வேண்டியதான். இப்போ அளவு கரெக்டாக இருக்குது பாருங்கள். எல்லாத்துலேயுமே இந்த பாருங்கள் 7 இன்ச்சு. இது 7 இன்ச்சு. இது தையலுக்கு நம்ம விட்டது 7 இன்ச்சு இருக்குங்களா. இங்கே பாருங்கள் 5 இன்ச்சு. இங்கே 2.6 ஷேப் கோடு. இப்போ இங்கே 6 இந்த 6 ஒரு மார்க் பண்ணிடுறோம். அவ்வளோதான். இது எல்லா அளவுக்கும் நீங்கள் வெட்டி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பொருந்தும். இதுதான் ஒரு கை அளவு. ஒருத்தவங்களை அளவெடுத்து நம்ம கை வெட்டுற அளவு இதுதான். இதை நம்ம எடுக்க போகிற அளவுன்னா கையோட உயரமும் கை அடிக்கை சுற்றளவு மட்டும்தான் எடுப்போம். இந்த கையோட வளைவும் ஆம்களோட வளைவும் ரெண்டுமே கரெக்டாக பொருந்தும். ரெண்டுமே ஒரே அளவில் தான் வரும்.
நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் பாடியை எப்படி வெட்டி காட்டுறேன் பாருங்கள். மார்பு சுற்றளவு வச்சு கை இப்போ வெட்டியாச்சு. அடுத்து பாடி எப்படி வெட்டணுன்றதை சொல்லி கொடுக்குறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.